ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டருக்கு அட்வான்ஸ் புக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை 500 rupees பே பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட ஃபியூச்சர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரியை அவங்க எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரியில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் 2-wheeler ஃபேக்ட்ரி. இந்த ஸ்கூட்டரோட எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் 1 lakh சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலான ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் ஃபுல் சார்ஜுக்கு 80 km போகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு 40 to 60 கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஒரு மீடியா டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இதிலேயே யூடியூப் பார்த்துக்கலாம், சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த டிஸ்பிளே 7 inch கொடுத்துருக்காங்க, ஃபுல் கலர் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள டிராஃபிக்ஸ் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஒரு அட்வான்ஸ்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் டைம் தான். நார்மலாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் நம்ம வீட்டில் சார்ஜிங் போட்டோன்னா ஒரு 5 hours கிட்ட ஆகும். பட் இந்த கம்பெனி ஹைப்பர் சார்ஜிங் யூனிட் எல்லா மெயின் சிட்டிஸ்லையும் வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சீக்கிரத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு ஒரு ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். இந்த கம்பெனி இனிஷியலாக எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் சார்ஜிங் பாயிண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ்க்கு கொண்டு வராங்க. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவ். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கூட்டிஸை உங்கள் வீட்டில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிங்கன்னா 5 to 6 hours ஆகும். பட் இந்த கம்பெனியோட ஓலா ஹைப்பர் சார்ஜிங் யூனிட்டில் ஒரு பேட்ரி ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட்டாக ஏறுறதுக்கு 36 minutes சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டரை ஹைப்பர் சார்ஜிங் சென்டரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 30 minutes சார்ஜ் ஆகிரும். இந்த ஓலா ஹைப்பர் சார்ஜிங் சென்டர் இனிஷியலாக மால்ஸ், ஐடி பார்க்ஸ், காலேஜஸ், அப்புறம் ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுலேயே உங்கள் நியர்பை சார்ஜிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். மால்ஸில் கூட இந்த ஹைப்பர் சார்ஜிங் யூனிட் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அந்த ஃப்ரீ டைமில் உங்களோட பைக்கை நீங்கள் அதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஸ்கூட்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இந்த ஸ்கூட்டரோட டிரைவிங் ரேஞ்ச் 80 km per charge, பேட்டரி கெப்பாசிட்டி 1155, மோட்டார் பவர் 6000 watt, பிரேக் டபுள் டிஸ்க், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் டியூப்லெஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நல்லா ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 2 ஹெல்மெட்ஸை கூட ஒரே டைமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 500 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூட்டி கொடுப்பாங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க.